ச்சே, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும். என் தெய்வத்துக்கிட்ட நான் சாரி கேட்கணும். என்ன பண்றது இப்போ? சாரி கேட்டே ஆகணுமே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. எப்படி? ஏங்க ஒரு சாரி கூட கேட்க முடியாதாங்க? அப்படி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒரு சாரி. நான் தப்பே பண்ணலடி. நீ தப்பனா நான் தப்பனா யார் சாரி கேட்கணும்? நான் அதான் உலகம். ஒரு சாரி கூட கேட்க முடியாதா? சாரிடி நீ தப்பனால் நான் தப்பனால் சாரி நான் கேக்குறேன்டி. சாரி நீ போடி போய் வேலையை பாருடி. இழுவு வலுவா இருக்கு. லம்பாடி பொம்பளையா இருப்பா. இழுவ வலுவா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட இழுவ தானே. நீ சத்தியமா சொல்ற, நீ யோசிச்சுதான் பேசுறியா யோசிக்காம பேசுறியானே புரிய மாட்டேங்குது. நீ கேட்க வேண்டியது சரி, என்ன கேட்க வைக்கிற ஏண்டி? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து தம்பி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் தப்பே பண்ணலனாலும் வைஃப் கிட்ட வந்து சாரி கேட்கணும். உலக வழக்கம். ஏன்னு சொல்லு. அப்படி கேட்கணும் என்ன ஆகும்னு சொல்லு. என்னவா இருக்கும்? உடனே எங்க பொண்ணோட அப்பா அம்மா வீட்டு சைடுக்கு, அவங்க சொந்தக்கார சைடுக்கு, அப்பனோட அப்பா அப்பனும் இந்த பூவோட அப்பனோட அப்பாவோட அப்பா அம்மா வீட்டுக்கு. ஏய் காமெடி பண்ணாத, சீரியஸா பேசிட்டு இருக்க சரியா? இது என்னது? இல்ல கண்மணி, எனக்கு என்னது? அது என்னது? உன்கிட்டே இருக்கு, உனக்கு தெரியாது. என்னதுன்னு கேட்ட கேள்விக்கு சரிடி, என்னடி கொடுமை பண்ற? என்னது? சாரிமா. என்னது அதுன்னு சொல்லு. பல்ல உடைச்சு வீசிடுவேன். எங்க ஒட்டிக்கிறேன். காமெடி பண்றா நம்ம காமெடி. எனக்கு புரியல. இனிமே நான் தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ணாலும் நீ தான் வந்து என்கிட்ட சாரி கேட்கணும். இது கூட ஒரு தெரியாதா? ஒரு புருஷனா வந்துட்டு இந்த ஒண்ணு கூட தெரியாதா? ரொம்ப நேரம் கை வச்சுட்டு இருக்காத. பல்லா வலிக்குது, புடிங்கதான் வீசுன்னு சொன்ன ஒன்னும் புடுங்கல. நீ சொல்றது நான் என்னம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். நான் தப்பு பண்ணாலும் நீ தப்பு பண்ணாலும் சாரி கேட்க வேண்டியது நான் தான். நீ அதுக்கே மெமிக்கிரி எடுக்கிற? உன் வாய்ஸ்ல பேசு ப்ரோ, சிரிப்பது ப்ரோ. ராவடி பண்ணாத, ஒரு அளவுதான் மரியாதை. ஒரு கண்டென்ட்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப சரியில்லை. இல்ல கொஞ்சமா தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன காரணத்துக்காக நான் இப்ப கேட்டேன் தெரியுமா? அப்பா அம்மா கிட்ட சொல்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. யாரு வந்தாலும் சரி அப்படியே விட்டு பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிறேன்னு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. வீட்டுக்குள்ளேயே ஒட்டுக்கா 2 பேர் தான் இருக்க போறோம். இப்ப இல்லைனாலும் எப்பயாவது ஒரு டைம் பாய்சன் கலந்து எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது நீயே சொல்லாத ப்ரோ, நான் சொல்லிக்கிறேன். எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவேன். நல்லா லிஸ்ட் போட்டுக்கோ. கையை விட்டுட்டு பேசல. அப்பெல்லாம் பேச மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா ரசத்துல விஷத்தை வச்சு முடிச்சுட்டுருவேன். சரியா? இல்லையா? ரசமே விஷமா தான் இருக்கும் உனக்கு. சரி நெக்ஸ்ட். ரொம்ப பேசுற மாதிரி. நீ தூங்கும் போது பூச்சி மருந்து எடுத்து வாய்க்குள்ள போட்டுட்டுருவேன். ஆமா, ஸ்பாட் அவுட்டு தான். இல்லைன்னா அது பேர் என்ன? ஐயோ, உன்னோட புருஷன்டி. நானு கொஞ்சம் மரியாதை. புருஷனா இருந்தா புருஷன் மாதிரி நடந்துக்கணும். நீ பொழட்டி மாதிரில நடந்துட்டு இருக்க. நீ ஏன் சாரி கேட்க மாட்டீங்க? நீ ஏன் சோரி கேட்க மாட்டீங்கன்னு காலையில இருந்து வேலைக்கு போயிட்டு வரேன். நைட்டு 9 மணிக்கு தான் வரேன். ப்ரோ நாங்களும் தான் ப்ரோ காலையில இருந்து நீங்களை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் யாருமே இல்லாத மாதிரி இந்த டிவி போனு இந்த 4 செவத்துக்குள்ள எவ்வளவு நேரம் உட்கார்றீங்க? நீ உட்கார்ந்து பாரு. அங்க போன ஆமா ஆமா அங்க போலாம், இங்க போலாம். மத்தியானம் மீன் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? எத்தனை பேசுறோம் உங்க பக்கத்துல இருக்கிற கொலீக்ஸ் கூட. நாங்க யார்கிட்ட போய் ப்ரோ பேசுறது? இங்க பாரு, இந்த ஆஸ்கர் அவார்ட்ல யாரும் கொடுக்க மாட்டாங்க உனக்கு. சரியா? நடிக்கணும். சரியா? அதுக்குன்னு நான் தானே நடிகங்கிற மாதிரி இந்த ஆஸ்கர் அவார்டுக்கு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க பாரு, அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே செல்ல. அது ஏங்கில சுத்தமா செல்லுபடி ஆகாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு டைம் நானே தப்பனாலும் யாரும் வந்து சாரி கேட்கணும்? நான் தான். எது பண்ணாலும் உடனே மன்னிச்சு உடனே ஏத்துக்கணும் யாரு? நான் தான். நான் எது கேட்டாலும் வாங்கி தரணுங்கிறது யாரு? அதுவும் நான் தான். நான் எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணுங்கிறது நினைக்கிறது யாரு?
நான் தான் என் தலை எழுத்து இதெல்லாம். பழச்சிப்பேன். யுவர் அப்பாயின்மெண்ட் ஃபார் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஆனா ஒரே நிமிஷம் வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை எப்படி பண்ண என்னென்னலாம் பேசுனேன். நீ என்ன கல்யாணத்துக்கு வாழைப்பழ மாதிரி பேசுன ப்ரோ? வாழைப்பழத்தை உரிக்கிற மாதிரி நீ தான் பேசுன. இந்த மாதிரி என்ன பேசுன பாபா? உங்களுக்காக நான் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே விட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். நீ வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்துக்குவேன் பாபா. ஏன்னா அந்த மாதிரி கேட்டுட்டு தான் உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை லவ் பண்றேன். நீங்க தப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நீ தப்பு that is not matter. நான் தப்பு பண்ணா நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போணும். புரிஞ்சா? என்ன நேயர்களே, இதெல்லாம் கொடுமையா இருக்கு. அவ தப்பு பண்ணா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோமா? நான் தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல சாரி கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குது. எல்லா வீட்லயும் இந்த மாதிரி பண்ணாட்டிகள் இருந்த தயவு செஞ்சு டேக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்படியே லக்கி கப்பிள்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லன்னா உங்க வைஃப் கிட்ட தர்மடி வாங்குவீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். மிரட்டி வாங்குறா, இதெல்லாம் கொள்ளை கூட்டமா இருக்கு. இல்ல நான் அன்பா கேக்குறோம். லக்கி கப்பிள்ஸ் வந்து இப்போ 600 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கனால ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து அப்படியே வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம். பட் எங்களுக்கு சரியா கண்டென்ட் செட் ஆகல. சரி நாங்களே நம்மளே பேசுவோம். எப்பவுமே நாங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி உங்ககிட்ட நாங்க வந்து அதையும் சரி ஓகே அதையும் ஒரு கண்டென்ட்டா எடுத்து போடலாம். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இனி என்னென்ன மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி போடுங்க ப்ரோ அன்சிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நாங்க செஞ்சு உங்களுக்காக தருவோம். நீங்க இதே மாதிரி அந்த லக்கி கப்பல்ஸுக்கு தர ஆதரவு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எதிரே பார்க்கலாம் 500 இருந்து இப்போ 600 2 வீக்ஸ் தான். அதுக்குள்ள 600 ஆகும்போது எங்களுக்கு ஒரே ஷாக்காக போச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பாக லக்கி கப்பிள்ஸ் கொடுத்துட்டே இருங்க. இனி அப்கமிங் நிறைய வீடியோஸும் ஷார்ட்ஸும் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே லக்கி கப்பிள்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டாடா பை பை சொல்லிட்டு விடை பெறுவது உங்கள் லக்கி கப்பிள்ஸ். தேங்க்யூ. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.